ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக டெட்லி டால் ரீபார்ன் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இது பயங்கரமான ஒரு சைனீஸ் மூவி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபைனலா அந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது தான் கண்லேருந்து கண்ணீரே வரும். அந்த அளவுக்கு இது ஒரு ஃபீல் குட் மூவினே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்துல அழகா சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பம். அந்த ஃபேமிலியில அப்பா அம்மா பையன். அவன் எப்பவுமே சாப்பிடும் போது காலை தரையில தேய்ச்சிட்டே சாப்பிடும். அதை பார்த்து அவங்க அம்மா, பாருடா இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது, அடக்கமா அமைதியா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னபடி அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போது அவனுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருதுங்க. அவனுக்கு அப்பப்போ இந்த நெஞ்சு வலி வர்றது வழக்கம். குழந்தைக்கு இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தா எல்லாமாவும் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க இல்லையா. பட் இவங்களோ இந்த ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் வேஸ்ட். இந்த காலத்துல எங்க பாட்டி தாத்தா அம்மா எல்லாம் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணி எல்லா வலியையும் போக்குனாங்க. அதனால நான் இந்த எண்ணெயை தேய்ச்சி விடுறேன்ட்டு ஹஸ்பண்ட் சொல்றதையும் கேட்காம அந்த எண்ணெயை தேய்ச்சி விடுறாங்க. பட் ஹஸ்பண்டோ இல்ல நீ செய்யறதெல்லாம் தப்பு, ஒரு குழந்தைக்கு நெஞ்சு வலின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான், அவனால மூச்சு விட முடியாம தவிக்கிறான். இந்த சமயத்துல யூடியூப் பாக்குறது, இந்த எண்ணெயை தடவுறது அந்த எண்ணெயை தடவுறது இப்படியே இருந்துட்டு இருக்க, இது எதுல போய் முடிய போதோ அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்றாரு. இருந்தாலும் அந்த அம்மா கேக்குற மாதிரி இல்ல. இவங்க எதுக்கு எடுத்தாலுமே ரொம்ப இயற்கையா வாழணும். அந்த காலத்துல இப்படியா வாழ்ந்தாங்க, மருந்து மாத்திரை எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருந்தாங்க. நமக்குள்ளே சின்ன சின்ன வைத்தியங்கள் இருக்கு, அதை பண்ணியே நம்ம நிவர்த்தி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. சோ சின்னதா ஒரு சாக்லேட் கூட சாப்பிடக்கூடாது அப்படி குழந்தைய ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட் தூங்கும் போது எப்ப பார்த்தாலும் குழந்தை முன்னாடி இங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே கெட்ட பழக்கம் அவனுக்கும் வராதா, இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவமாவே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் அவனை பெத்தெடுக்கும் போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். சோ என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாதான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டே ரொம்ப முரட்டுத்தனமா பேசுவாங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணதுக்கு அப்புறம் சரியா தூக்கம் வராம திரும்பவும் லேப்டாப் ஓபன் பண்ணி குழந்தைக்கு இருமல் இருந்தா அதுக்கு என்ன வீட்டு வைத்தியம்னு பாக்குறாங்களே ஒழிய டாக்டர் கிட்ட கூட்டு போன பாடில்ல. இப்படியே அவங்க காலங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் மிஸ் கூப்பிட்டு ஒரே ஒரு லெசனை மட்டும் நான் எத்தனை தடவை இவன் கிட்ட சொல்லி கொடுக்கறது, எல்லா குழந்தைகளும் கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்காங்க, இவன் மட்டும் சரியா எழுதவே இல்ல, கான்சென்ட்ரேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்ல குழந்தைய பத்தி டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா. பட் நம்ம ஹீரோயினும் இங்க பாரு என் பையன் நல்லா தான் படிக்கிறான், உனக்கு தான் ஒழுங்கா சொல்லி கொடுக்க தெரியல அப்படின்னு கோவமா பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் ஹார்டாவே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கரியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் இதெல்லாம் நோட் பண்ணவன், அம்மா எப்ப பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு கோவமாவே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீங்க என் கூட ஃபர்ஸ்ட் மாதிரி விளையாட மாட்டீங்க, சிடு சிடுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு என்னடா தெரியும் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சவங்க அவங்க பாட்டுல பேசிட்டே இருக்காங்க. பின்னாடி பையனுக்கு திரும்பவும் இருமல் வந்து நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அவன் இருமுனபடி வேற ஒரு ரூமுக்கு போகும்போது திடீர்னு அவன் மூக்குல இருந்து பிளட் வருது. அந்த பிளட்ட அப்படியே செவுத்துல தொடச்சுவன் கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அம்மா அதை பார்த்துட்டு அலறி துடிச்சு என்ன பையன் நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அதுவும் எமர்ஜென்சி வார்டுல. அங்க இருக்கிற டாக்டரும், ஏமா நீங்க பெத்தவங்க தானே, ஒரு குழந்தைக்கு அடிக்கடி நெஞ்சு வருதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதுக்காக டாக்டர்கிட்ட கூடவா கூட்டிட்டு வராம இருந்திருப்பீங்க, நீங்க எப்பவோ கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அவனை காப்பாத்திருக்கலாம், இப்ப அவன் இறந்து போயிட்டான், என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் உங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு ரெண்டு பேரும் மனசோடைஞ்ச நிலைமையில வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவியை பார்த்து ஹஸ்பண்ட், எத்தனை தடவை சொன்ன அவனுக்கு நெஞ்சு வலி இருக்கு, பல தடவை சொன்னேன்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன, பட் கேட்டியா, ஒரு வார்த்தை கேட்டியா, இப்ப அவன் இறந்து போயிட்டான், நம்மளை விட்டு போயிட்டான், எல்லாத்துக்கும் நீதான் காரணம், அவனை ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் டயக்னோஸ் பண்ணிருந்தா இன்னைக்கு அவங்க உயிரோட நம்ம கூட இருந்திருப்பான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரொம்ப நேரமா சண்டை போட்டு கடைசியா ஆளுக்கு இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. என்னதான் கத்தி கதறி புரண்டு அழுந்தாலும் மாண்டவர்கள் திரும்புவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. என்ன பண்றது, அவனை அடக்கம் பண்ணிட்டு அவனோட அஸ்தியை வச்சு சாமி கும்பிட்டு இருக்கும் போது அந்த சமயத்திலயும் இல்ல என்னோட குழந்தையோட அஸ்தியை நான் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறேன், அவன் என் கூட வீட்டுக்கு வந்தா என் கூட வாழ்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அஸ்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட் ஹஸ்பண்ட் நல்லா தூங்குறத பார்த்து எப்படி இவருக்கு தூக்கம் வருதோ அப்படின்னு புலம்புனவன் அப்பவும் அவளுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. போர்வைய கூட கொடுக்காம மொத்தத்தையும் இழுத்து போத்திக்கிறா. இப்ப அவளோட மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்காத, பர்கர் கொடுக்காது, பீஸா கொடுக்காத, அது கொடுக்காத, இது கொடுக்காதுன்னு எப்பத்தாலும் தடுத்தது நீ தானடி, அவன் எதையாவது சாப்பிட்டானா, எதையுமே அவனை சாப்பிட விடல, அவனை அடக்கி அடக்கி ஃபைனலா அவனை கொன்னது நீதான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அது திரும்ப அவளுக்கு எக்கோவாக மறுநாள் விடிஞ்ச உடனே மொத்த பொருளையும் வாங்கி டைனிங் டேபிள் மேல வச்சு, இந்தாங்க இதுதானங்க நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்க இந்தாங்க காலையில எந்திரிச்சோட பெப்சி குடிங்க, பர்கர் சாப்பிடுங்க, பீஸா சாப்பிடுங்க, இதெல்லாம் ஹெல்தியான ஃபுட், இதை கொடுக்கலான்னு தானே நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க, ஒருவேளை இதெல்லாம் கொடுத்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சபடி அவருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு இவளும் நூடுல்ஸ் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அதே டைனிங் டேபிள்ல இருந்து சரட்டு சரட்டுன்னு சத்தம் கேக்குது. அந்த பையன் எப்ப பார்த்தாலும் சாப்பிடும் போது காலை தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் இல்லையா, அந்த சவுண்டு. அதை கேட்டுட்டு ஆடி போனவ டக்குன்னு எழுந்து, என் பையன் தான் வந்துட்டான், அவனுக்கு பர்கர் வேணும் போல இருக்கு அப்படின்னு குடுகுடுன்னு பர்கரை எடுத்துட்டு போய் வச்சு, என் பையன் என் கூட இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே டைமையே பார்த்துட்டு உட்காந்துருப்பா. இந்த ஸ்கூல் முடிஞ்சா பேரண்ட்ஸ் எல்லாம் போய் குழந்தைகளை பிக்கப் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி போய் நம்மளோட பையன் ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம கூட வருவானோ அப்படிங்கிற ஒருவித ஏக்கத்தோட ஸ்கூல் வாசல்ல நின்னுட்டு இருப்பா. அவன் வராததுனால குடுகுடுன்னு மிஸ் பார்க்க போறா. திரும்ப அவங்க கிட்ட கோவமா பேசணும்னா, மேடம் உங்களோட இழப்பை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி சாரி. நீங்க இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆறதுக்கு எனக்கு என்ன ரீசன் புரியுது. பட் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வந்தவ ஷவர்ல தன்னை அறியாம அப்படியே குளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தன்னோட பையன் போட்டோக்கு ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சு வழிபாடு பண்றாங்க. அந்த சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா பையனோட போட்டோ இருந்துச்சு இல்லையா, அதுல உருவமே இல்ல. குடுகுடுன்னு யாரோ ஒரு பையன் இவ பின்னாடி ஓடுற மாதிரி இருக்க. தன்னோட பையன் வான் தான் நினைச்சிட்டு வான்னு கூப்பிட்டுட்டே போகும்போது அவன் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு எப்படி காலை தேய்ப்பானோ அதே மாதிரி தேய்க்கிற சத்தம். திரும்பவும் இவ டைனிங் டேபிளுக்கு அடியில குடிஞ்சு பாக்குறா. கால் தேய்க்கிற மாதிரி இருக்கு. மேல நிமிந்து பார்த்தா பையன் உட்காந்துருக்கான், அதுவும் பேய் மாதிரி. அதை பார்த்துட்டு டேய் வான் எப்படிடா இருக்க, அம்மா பாக்க வந்தியா அப்படின்னு கிட்டக்க நெருங்கி போவா. அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் வர திடீர்னு அவனோட உருவம் காணா போயிடுது. போட்டோல அவனோட ஃபேஸ் திரும்ப வந்துருது. அதை பார்த்துட்டு ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு வீடு முழுக்க எதையோ தேடுற மாதிரி தேடிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, நம்ம பையன் என்ன பார்க்க வந்தாங்க, இங்கதாங்க இருந்தான், போட்டோல பாத்தீங்களா அவனை காணோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தையும் காட்டும் போது போட்டோல அவன் இருக்கான். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி உளர்றா அப்படின்றபடி ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா பையன் போன கவலையில இவ பைத்தியமாயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமா பாக்குறாரு. அந்த சமயத்துல என் பையன் செத்து போல, அவன் உயிரோட தான் இருக்கான், நம்ம வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ வீடு முழுக்க தேட அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாளா, திரும்பவும் போய் நம்ம பையன் நம்மள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தான் இல்லையா, அவனை நம்ம வீட்லயே தங்க வைக்கணும், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அதை பார்க்கலாம், எல்லாமே தான் யூடியூப்ல இருக்கே, வா தேடுவோன்ட்டு நைட் உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல ஒரு பாட்டி ஒரு பிளாக் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுது. மறுநாள் புருஷனை கூட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறா. அந்த இடம் பாத்தீங்கன்னா மந்திரம் பண்ற இடம் மாதிரியே இருக்கு. அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியுதா தெரியலையானே தெரியல, அப்படி ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த இடமே அமானுஷமா இருக்கு. அந்த சமயத்துல ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஹீரோ முன்னாடி நீட்ட என்னக்கம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, உன்னோட குழந்தை உன்கிட்ட திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு இருக்குங்க, எனக்கு என்னோட குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கதற ஆரம்பிக்கிறா. கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்னடி பைத்தியக்காரத்தனமா இருக்கு, வாடி இங்க இருந்து போலான்னு ஹஸ்பண்ட் கூப்பிடவும் அவ போகவே இல்ல. அதே இடத்துல உட்காந்துட்டு திரும்பவும் பாட்டியை புடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்த பாட்டி பொறுமையா எழுந்து போய் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அந்த பாக்ஸ்குள்ள துணியால செய்யப்பட்ட ஒரு டால் மாதிரி இருக்குங்க. அந்த டாலை பார்த்துட்டு இதுதான் உன்னோட மகன், இவனை நீ இந்த பெட்டியில இருந்து தொட்டு தூக்கும் போது அவன் உன்னோட பையனா மாறிடுவான், எங்க தூக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் பொறுமையா அந்த பெட்டி கிட்ட கைய கொண்டுட்டு போவாங்க. அப்ப உள்ள இருந்து இவன் பையனோட கை அப்படியே வெளியில வந்து அம்மாவோட கைய பிடிக்க அவ்வளவுதான் வாரி அணைச்சுக்கிறா. அதே இடத்துல அவளுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆனந்தம். குழந்தைய கொஞ்சம் கொஞ்சரா. இத்தனை நாட்களா பைத்திய மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பா இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைய அள்ளி முத்தமிட்டு நம்ம பையன் திரும்ப உயிரோட வந்துட்டான்னு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அதை பார்த்துட்டு பாட்டி இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு, இப்ப பாத்தியா எப்படி சிரிக்கிறான்னு, இதுக்கப்புறம் உன் குடும்பத்துல குதூகலம் தான் போ, இந்த குழந்தைய தூக்கிட்டு போங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த குழந்தைய எக்காரணத்தை கொண்டும் டேமேஜ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சோறு ஊட்டுறது என்ன, அவன் கூட விளையாடுறது என்ன, அவனுக்காக பர்ச்சேஸ் பண்றது என்ன, சமைக்கிறது என்ன, பாத்திரம் கழுவும் போது அவன் கூட வச்சுட்டு வேலை செய்யறது என்ன, இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருப்பாரு. அந்த ஷாப்புக்கு அவருக்கு வேலைக்கு போகும்போது அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். எப்படிங்க உங்களோட மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் பையன் இறந்ததுல இருந்து அவ ஒரு மாதிரி இருக்காடா, இப்ப கொஞ்சம் தேவலாம், பரவாயில்ல, கொஞ்சம் நார்மலா இருக்கா அப்படின்னு திரும்பவும் சொல்ல, எப்படிங்க ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அம்மாக்கெல்லாம் இப்படி மாறுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் இன்னசென்ட்டா கேட்க, ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நாங்களும் வரோம், என்னோட மனைவியை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ திரும்பவும் வீட்டை காட்டுறாங்க. இவ பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாத்திரம் விளக்குறது, அந்த சமயத்துல என்னோட குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு பேசுறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் குழந்தை கூடவே இருக்கான். அதுல இவ பயங்கர சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்கா. இவ வீட்டுக்குள்ளதான் குழந்தைய கொஞ்சரான்னு பார்த்தா பார்க்குக்கு கூட்டிட்டு போவாளா. அந்த இடத்துல தன் கணவனோட பார்க்ல போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க அம்மாவும் பொண்ணும் இத ஆச்சரியமா பாக்குறதுக்கு கிட்டக்க வருவாங்க. அம்மா பாத்தீங்களா ஒரு பையன் டால், அதுவும் துணியில செய்யப்பட்ட ஒரு பையன் டால் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு கேட்க, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன்டா, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு தாங்கவே முடியாது. அது துணி டாலா, அது என்னோட பையன், உங்களுக்கு கண்ணு தெரியுதா,
நீங்க என்ன லூசா அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா அந்த குழந்தைகிட்ட பேச அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கணவன் டக்குன்னு எழுந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. இப்படியே இவருக்கு அங்கங்க அவமானமாகுது. இருந்தாலும் என்ன பண்றது, மனைவி கொஞ்சம் சந்தோஷமா இருக்காளே, வேற வழி இல்ல, இப்படிதான் குடும்பத்தை லீட் பண்ணி ஆகணும்ட்டு எல்லாத்துக்கும் பொறுத்து போறாருங்க. ஃபைனலா கடையில இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருக்க பையனும் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வந்து ஒரு டின்னருக்கு வந்துடுறான். அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் விதவிதமா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாற, அதே சமயத்துல குழந்தைக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே பரிமாறுவா பாருங்க. இப்ப வந்தவங்க எல்லாம் அவளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த அசிஸ்டண்டோட ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் உங்க வீட்டுக்கு வந்து நிறைய சாப்பிடணும்னு தான் நினைச்சேன், பட் இப்ப எனக்கு வயிற்று வலியா இருக்கு, நான் இப்போ போயிட்டு இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரவா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டா போதும்னு ஓடிடுறாங்க. மறுநாள் கடையில இன்னொரு பையனும் இருக்கான். அந்த பையன் கிட்ட நேத்து ஓனர் வீட்டுக்கு டின்னருக்கு போனேன்டா, அங்க அவங்களோட மனைவி ரொம்ப வித்தியாசமா பொம்மையெல்லாம் வச்சு குழந்தை திரும்ப வந்துட்டான்ட்டு பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காசப் பண்ணிட்டு இருப்பாரு. அத ஹீரோவும் பாத்துடுறாரு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், கேட்க முடியாது இல்லையா, அப்படியே அமைதியாயிடுறாரு. அடுத்த நாள் இந்த பைப்பை இதெல்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு இதுக்கு இவ்வளவு செலவாகும் அதுக்கு அவ்வளவு செலவாகும்ன்ற மாதிரி இவங்க கிட்ட பார்கெயின் பண்றாங்க. அந்த சமயத்துல அவங்க பொண்ணு கிட்டயும் பேசி போனை கொடுக்கும் போது, இங்க பாருங்க எங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க தனியா தான் பேசிட்டு இருக்காங்க, எங்க அப்பா வீட்டுல இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க, சோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க அவங்க என்னென்ன குறை சொல்றாங்களோ அதை மட்டும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க, வேற எதையும் அவங்க கிட்ட கேட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, வீட்டுக்கு ஒரு இருக்கு போல இருக்குடா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துல அந்த குழந்தை பொம்மையும் தூங்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் பொறுத்து போக முடியல. அந்த சமயத்துல கிச்சன்ல ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. ஆக்சுவலா இவ குழந்தைய தான் தூக்கிட்டு வந்தேன்னு பொம்மையை தூக்கிட்டு வந்தாளா இல்ல பேயையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வேற. சோ அதே நினைப்புல தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு குடுகுடுன்னு போய் பார்த்தா குழந்தை ஏதோ பச்சை கறியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். திடீர்னு இவரு கனவுல இருந்து எழுந்துக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம கண்டது கனவா, அப்ப கிச்சன்ல அதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு அங்க போய் பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு பேப்பர் கிடக்கு. அந்த பேப்பர் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்துறாரு. மேபி அதுவும் கறி வச்ச கவர் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல. லீல கடையில வேலை செய்யற பசங்க கூட காசிப் பண்றாங்களே அப்படின்னு சோகத்தின் எல்லைக்கே போயிடுறாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷன் வந்து அதை கூட கவனிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது இப்படியே இருக்காங்க. அதுல அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி வேற ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசுவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. பாருங்க நம்ம பையன் முன்னாடி விட சூப்பரா படிக்கிறான், இப்ப ஸ்கூல்ல போய் திரும்ப அவனை சேர்க்கணும், நாளைக்கு நான் மிஸ் கிட்ட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு திரும்பவும் தூக்கி போடுது. மிஸ் கிட்ட கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல வாங்குங்க டெய்லி வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு ஹாப்பாட்ல குடுகுடுன்னு நடக்க பின்னாடியே வேற வழி இல்லன்ட்டு அவரும் போறாரு. இவங்க ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல எனக்கு அந்த பீஃப் பால் தான் வேணும், அதை நான் எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த குழந்தை ரியலாவே அம்மா கிட்ட கேக்குற மாதிரி இருக்கு. அத அவன் சாப்ஸ்டிக்ல எடுக்க, இங்க பாரு என்னாலே அதை சாப்ஸ்டிக்ல பிடிக்க முடியல, நீ வேற பிடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இத பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு என்ன இந்த பொம்பளை தனியா ஒரு பொம்மை கூட உளறிட்டு இருக்கே அப்படின்னு அவங்க கையில இருக்கிற போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த பையன் சும்மா இல்லாம என்னால சாப்ஸ்டிக்ல தான் எடுக்க முடியாது, நான் கையை விட்டு எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கொதிக்கிற சூப்புக்குள்ள கையை விட அது சுட்டுடுது. இது எல்லாமே ஆக்சுவலா நடக்கல, பட் நடந்த மாதிரி ஹீரோயின் அவனை தூக்கி வச்சு அழ ஆரம்பிப்பா பாருங்க. எல்லாத்தையும் அங்க இருக்கவங்க எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி பையனை தூக்கிட்டு பேக் எல்லாம் மாட்டி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரா. அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகி வேற வழி இல்லாம இவளோட நேச்சர் நல்லாவே தெரிஞ்சு, வாங்க வாங்க வான கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, வான் நீ திரும்பவும் பிறந்து வந்திருக்கியாடா, பரவாயில்லையே இந்த தடவை நீ நல்லா படிக்கிறேன்னு உங்க அம்மா சொன்னாங்க, வா கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு மிஸ் அவனை என்கரேஜ் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கா. டக்குன்னு ஹீரோயின், இந்தாங்க என் பையனை பத்திரமா தூக்கிட்டு போய் கிளாஸ்ல விடுங்க அப்படின்ற மாதிரி மிஸ் கிட்ட கொடுத்தனப்ப மிஸ்ஸும் அந்த பொம்மையை தூக்கிட்டு அப்படியே பொறுமையா போறாங்க. இவளோட கண்ணுக்கு தான் குழந்தை மாதிரி தெரியுது, பட் ஆக்சுவலா அவங்க பொம்மையை தான் தூக்கிட்டு போறாங்க. கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய சேர்ல உட்கார வச்சு, இங்க பாருங்க பசங்களா, வான் ரொம்ப நாளா லீவ் எடுத்திருந்தா இல்லையா, இப்ப திரும்பவும் வந்துட்டான், சோ அவனை வெல்கம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. அதே சமயத்துல மிஸ் திரும்ப யாராவது அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு பொண்ணு மட்டும் டக்குன்னு எழுந்து வந்து கிஃப்ட கொடுக்குறா. அந்த கார்டை இவன் படிச்சு
பாத்துட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா ஜன்னல் வழியா வெளியே நின்னு தான் பையன் சந்தோஷமா திரும்ப கிளாஸ்ல படிக்கிறான், எல்லாருமே அவனை என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கறத மனசார ரசிச்சுட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் பாருங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவன் ஸ்கூல் விட்டு வெளியில வரச்ச அவன் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல மீடியால இருந்து பிரஸ்ல இருந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏங்க உங்க கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு குழந்தைன்னு சொல்றீங்களே, அதுக்குள்ள ஏதாவது பிளாக் மேஜிக் இருக்கா, நீங்க செய்யறது போலித்தரம் தானே, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேள்வியை கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண அந்த இடத்துல இருந்து ஹஸ்பண்ட் அவங்க 2 பேரையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் அவரால் ஜீரணிக்கவே முடியலங்க. வெளியில போனாலே உங்க மனைவி ஒரு பொம்மையை வச்சுட்டு குழந்தைன்னு சொல்றாங்களாமே அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு இல்லையா. சோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, மறுநாள் என் குழந்தைய கூட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால இவர் மிஸ்ஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல மிஸ்ஸும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட எல்லாருமே கொஞ்சம் இயற்கையா நடிங்க, அப்பதான் அவங்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவ குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறா. சோ இந்த அவ குழந்தைய வாங்கிட்டு பசங்க கிட்ட போனா இல்லையா, ஆல்ரெடி பசங்க கிட்ட வான் வரா மாதிரி ஒரு பொம்மை வரும். அந்த பொம்மையை பார்த்து எல்லாரும் வான்னு சொல்லுங்க, அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி குழந்தைகள்கிட்டயும் ஆல்ரெடி மிஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே இப்படி நடந்திருப்பாங்க. இதே வரை திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப ஹோட்டலுக்கு போய் கை சுட்டுச்சு இல்லையா, அவனை சோஃபால உட்கார வச்சு ஏண்டா உன் கை பயங்கரமா சுட்டுச்சாடா, இன்னுமாடா வலிக்குது, டாக்டர் வீட்டுக்கு போலாமாடா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அவனை பிடிச்சி கேள்வி கேட்க அந்த சமயத்துல இந்த வீடியோ அதுக்குள்ள வைரல் ஆயிடுது. அத அவன் ஃப்ரெண்ட் ஹீரோக்கு அனுப்பி வைக்க அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டி பயங்கரமா சண்டை போடுறாரு. ஏண்டி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு என் மானத்தை ஏண்டி வாங்குற, இது சாதாரண பொம்மடி, குழந்தைலடி, வான் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. தூக்கத்திலயும் அவங்களுக்குள்ள சரியான தூக்கம் இல்ல. அப்ப ஹீரோ டக்குன்னு எழுந்துக்கா. அந்த சமயத்துல ஹீரோயினும் எழுந்து ஒரு மாதிரி முரண்டு பிடிக்க டக்குன்னு ஒரு குடுன்னு ஓடி போய் இங்க பாரு உன் பையன் ஆல்ரெடி செத்து போயிட்டான், போட்டோ பாத்தியா அப்படின்ற மாதிரி போட்டோவை காமிக்க அந்த சமயத்துல அந்த குட்டி பையன் வந்து அம்மா வாங்கம்மா நம்ம விளையாட போலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக இத ஹீரோவும் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. இப்ப வீட்டுல இருக்கிறது பொம்மையா இல்ல பேயா அப்படின்னு திங்க் பண்ணவரு மறுநாள் அந்த பாட்டி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி, என் பாட்டி என் பொண்டாட்டி கண்ணுக்கு தான் அந்த பொம்மை குழந்தை மாதிரி தெரியுது, இப்ப என் கண்ணுக்கும் ஏன் தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க, நீயும் உன் பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அதுதான் விஷயமே, உண்மையான அன்போட ஒரு பொம்மைய இதுதான் என் பொண்ணு இதுதான் என் பையன் அப்படின்னு நீ பார்க்க ஆரம்பிச்சினா அதுவாவே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வராங்க. என்னோட மனைவிக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அவ இப்போதைக்கு என்ன பைத்தியக்காரத்தான் நான் பண்ணாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருக்கா இல்லையா, அவ கூட நம்மளும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பன்னீர் எல்லாம் அழகா குக் பண்ணி அவகிட்ட டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டு, இங்க பாரு இந்த தடவை உப்பு அதிகமா போடல, எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கோவமா பேசினதுக்கு சாரி எல்லாம் கேக்குறாரு. 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுறது மட்டும் இல்லாம குழந்தைக்கும் அவரு பரிமாற ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் பெட் டைம் வரும்போது குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஹீரோயின் குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சுட்டு தன்னோட கணவன் கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிடறா. இப்போதைக்கு இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்ல. அன்னைக்கு நைட் ஹீரோ நல்லா தூங்கி போயிடுறாரு. ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு திரும்ப எழுந்து பார்த்தா ஹீரோயினும் அந்த பொம்மையும் டைனிங் டேபிள்ல ஏதோ ஒரு கேக்க வச்சு, டே உனக்கு பர்த்டே மறந்து போயிட்டியா, உனக்காக பாத்தியா நாங்க சர்ப்ரைஸா கேக் வெட்ட போறோம், வா வந்து உன்னோட விஷயம் சொல்லி இந்த மெழுகுவத்தி அணை அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட, ஹீரோ வந்து மெழுகுவத்தி அணைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கேன், அன்பான என் மனைவி இருக்கா, அழகான என் பையன் இருக்கான், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவத்தி அணைச்சிட்டு அந்த பர்த்டேவை அவங்க கொண்டாடுற மாதிரி இருக்கு. மறுநாள் திரும்பவும் கடையில வேலை செய்யற அந்த பையனை டின்னருக்கு கூப்பிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நல்லபடியா சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வெளியில எல்லாம் போகலான்னு புருஷன் பொண்டாட்டி குழந்தை அப்படின்ற ஒரு தாட்ல அந்த பொம்மையை தூக்கிட்டு கடற்கரை ஓரமா போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு பையன் அங்க இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு போனும் கையுமா வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோ, ஏன்பா இன்னொருத்தவங்கள பெர்மிஷன் இல்லாம போட்டோ எடுக்க கூடாதுன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா, நீ பாட்டுல இஷ்டத்துக்கு போட்டோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி அதட்டி கேட்க, அவங்க அம்மா டக்குன்னு அந்த பையன் கையில இருந்து போனை வாங்கி, இங்க பாருங்க என் பையன் உங்களை போட்டோ எடுக்கல, இயற்கையா தான் போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல சாரின்னு இவர் கேட்க, உடனே அந்த பையனை கூட்டிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இருந்தாலும் ஏங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க, முன்னாடி எல்லாம் நான் தான் கோவமா பேசுவேன், பட் நீங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்களே அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு குழந்தைக்கு அங்க பாடுறா அப்படின்ற மாதிரி வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவுக்கு ஏதோ ஒரு நினைப்பு அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா இவன் வீட்டுல இருக்கும் போது இவனுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டர் வந்திருக்கும், அதுக்காக கடைக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கும் போது வீட்டு கிச்சன்ல இருக்கிற கபோர்ட்ல இருந்து பிளட் அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கும். என்ன ஏதுன்னு பொறுமையா இவன் போய் பார்க்க பின்னாடியே மனைவியும் வந்து பாக்குறான். அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை பொம்மை இருந்துச்சு இல்லையா, அதை யாரோ துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுத்த ஹீரோயின், நீ தானே இந்த குழந்தைய கொலை பண்ண, அப்ப என் புள்ளைய கொன்னது நீ தானே, இருடா போலீஸ்ல கால் பண்ணி இப்பவே என் புள்ளைய கொன்னுட்ட, இதுதான் கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ண ஆயுதமா, நான் இப்பவே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அதை
பார்த்துட்டு ஹீரோ என்னடி உளர்ற அப்படிங்கிற மாதிரி அந்த கத்திய புடுங்கி தூக்கி எறியலான்னு பார்த்தா இல்ல என் புள்ளையும் கொண்டுட்ட நானும் சாவ போறேன்ட்டு கழுத்தை வெட்டிக்க போறா. அதை புடுங்குற அந்த சமயத்துல அந்த கத்தி ஹீரோயினோட வயிற்றிலே பட்டுடுது. கீழே விழுந்த ஹீரோயின் வலி தாங்க முடியாம அப்படியே துடிப்பாங்க. அந்த சமயத்துல பிளட் வரும்னு பார்த்தா அதான் இல்ல, ஒரே பஞ்சா வருது. என்னடா இது, இவ்ளோ நேரமா நீ ஒரு கதையை சொன்ன, கடைசியில ஹீரோயின் வயிற்றுல இருந்து எப்படி பஞ்சு வரும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இங்க தாங்க மரணமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு எல்லா பிளாஷ்பேக்கையும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா ஹீரோயின் உண்மையாவே ஒரு டாலை வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா அந்த டாலை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இவன் வெட்டி கிச்சன் கபோர்டுக்குள்ள வச்சிடறான். தான் பையனை காணோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஹீரோயின் கபோர்டுக்குள்ள வெட்டப்பட்ட பொம்மை இருக்கிறத பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழறா. என் பையனே உயிரை விட்டுட்டான், இதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கணமே அவளோட கையை எடுத்துக்கிட்டு அதே இடத்துல அவ செத்து போறா. இந்த வேதனை தாங்க முடியாத ஹீரோ கதறி கதறி அழறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் தனியா அந்த மந்திரவாத லேடிய பார்த்து எனக்கு என்னோட மனைவியும் என்னோட மகனும் திரும்ப வேணும்னு கேட்க அந்த லேடியும் 2 பொம்மையும் கொடுத்துடுறாங்க. அதை தூக்கிட்டு இவர் நேரா வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் தாங்க மனைவிக்கும் பையனுக்கும் உணவு பரிமாறினது, இவங்க ஸ்கூலுக்கு போனது, கடையில வேலை செய்யற பையனை வீட்டுக்கு கூப்பிட்டது, பர்த்டே கொண்டாடினது எல்லாமே நடந்திருக்கும். இதெல்லாம் நினைச்சபடி கடற்கரை ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி இல்ல, அதுக்கு முதல்ல ஒரு பொம்மை இருக்கு. அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா தன்னோட மகன் இல்ல, அதுக்கு முதலும் ஒரு பொம்மை இருக்கு. இப்போதைக்கு ஹீரோ மட்டும்தான் இப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவும் கண்ணீரோட. அவர் கண்ணீர் சிந்த சிந்த ஆத்மாவா நின்னுட்டு இருக்க இவரோட மனைவி பாக்குறா. அவளும் கண்ணீர் வடிக்க இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.